அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆரிருள் தூர்த்துவிடும். மறந்தும் பிறன்கேடு சூழ்க அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு எதை செய்தாலும் 3 மாதங்கள் 90 நாட்கள் தான் ஆகின்றது. 100 நாட்களை தான் கடந்திருக்கிறது இந்த ஆட்சி. என்ன குறை கண்டீர்கள், என்ன குற்றம் கண்டீர்கள்? இது அனைத்தையும் நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் அவர்கள். வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே, அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். குடையளி செங்கோல் குடி ஓம்பல் என் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்றும் வைக்கப்படும். இறை தந்த அருக்கொடையாக 8 கோடி தமிழர்களின் வாழ்வில் அணையா விளக்காக அமர ஜோதியாக அடக்கமே தன் கொள்கை என என் முழக்கம் என்றால் மக்களுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எதிரிகளை வீழ்த்துவதில் நேரத்தை நான் செலவிடுவதில்லை என்ற சீரிய எண்ணத்தோடு சிவம் என்பது 3 எழுத்து, ஐயா என்பது 3 எழுத்து, அல்லா என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, தம்பி என்ற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து மந்திரத்தின் முதல் எழுத்தாக ஒவ்வொரு குடும்பத்திலும் குலவிளக்காக 3 நாட்களில் நான் 40 ஆண்டு காலம் பயணித்த இயக்கத்தை விட்டு விலகி அரசியல் வாழ்வு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற போதும் வாடிய பெயரை கண்டு வாடினார் வள்ளலார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் எந்த இயக்கத்திலும் சேர வேண்டாம், மக்கள் பணியை பொது வாழ்க்கையில் இருந்து பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தில் அன்பின் ஓசையாய் அலைகடலின் அலையாய் என் மீது பரிவும் இரக்கமும் காட்டி என்னை எல்லோரும் வேறு ஒரு இயக்கத்தில் சேர வேண்டும் வாருங்கள் என்று அழைத்த பொழுதும் நான் புதிய பாதை புதிய பயணம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மா காலந்தொட்டு ஒரே இயக்கத்தில் 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து பணியாற்றிய என் பாசத்திற்குரிய அண்ணன் செங்கோட்டையின் அழைப்பின் பேரில் ஒரு அற்புத மனிதரை இறை தந்த அருட்கொடை அதிசயம் முதல் முயற்சியிலே முதலமைச்சர் என்ற இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே வந்து அமர்ந்த மிகப்பெரிய எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும், தமிழக மக்கள் வீட்டில் ஒவ்வொரு நடுத்தர மக்களும், ஏழை எளிய மக்களும், சாமானிய மக்களும் இன்று பள்ளி குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் வரை 50 வயது பெரியவர்கள் வரை பேசுகின்ற ஒரே சொல் தளபதி ஜோசப் விஜய் என்னும் மந்திர சொல். அங்கே மந்திரமில்லை, மாயமில்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. 30 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருந்து கொண்டு இந்த கை கொடுப்பதை இந்த கை அறியாத வண்ணம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மாமனாக, தனையனாக, மகனாக இருந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவ கொள்கையின் அடிப்படையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார். ஜாதி மதம் என்பது அவனவன் செய்யும் தொழிலால் பிரிக்கப்பட்டது. ஆகவே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2.5 ஆண்டுகளில் தமிழக மக்களினுடைய இதய சிம்மாசனத்தில், இதய வாயில் இங்கே இருந்து ஆட்சி செய்து லஞ்சமில்லாத ஆட்சியை இந்த நாட்டிற்கு தருவேன், என்னை நம்பி வாக்களியுங்கள்.
என்னை நம்பி வாக்களியுங்கள். இந்த உலகத்தில் 60 ஆண்டுகள் 1967 மாண்பு உறுப்பினர், மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து இந்த சபையை பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய உறுப்பினருக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பம் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு செல்வோம். அவர்களே, இருந்தாலும் நான் மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ எழுதி அனுப்பினார்கள். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிங்கள் என்கின்ற அந்த ஆலோசனையை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 3 நாட்களில் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வேட்பாளர் நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளர் என்ற நிலையை எனக்கு தந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் அவருடைய திருமுகத்தை காணும் பாக்கியத்தை பெற்றேன். அதன் பின்பு உற்ற தோழனாக, உறுதுணை நண்பர்களாக இந்த இயக்கத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பான மொழியில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றி வருகின்ற அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், அவரோடு இருந்து திறம்பட நெடுஞ்சாலைத்துறையை சீர்பதப்படுத்தி விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் என்ற எண்ணத்தில் பணியாற்றி வருகின்ற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும், மருத்துவத்துறை அமைச்சர் நான் பார்த்தது 5 பேர். நன்றி 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 நன்றி. என்னுடைய முதல் கோரிக்கையாக மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பு தந்த எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அவர்களுக்கு என்னுடைய தலை சாய்த்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அவருடைய உறுத்தாய்க்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் ஒரு வறட்சியான தொகுதி. இந்த தொகுதி மக்களுக்காக சில கோரிக்கைகளை பேசும் முன்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற ஐயா அவதார பூமியாம் சாமிதோப்பு. இந்த சாமிதோப்பில் இருந்து ஐயாவளி மக்கள், அன்புக்குடி மக்கள் தமிழகம் எங்கும் பரவி கிடந்து மாசி 20ஆம் நாள் அந்த அன்புக்குடி மக்களுக்கெல்லாம் ஒரு திருநாளாக ஐயாவினுடைய அவதார திருநாள். தட்சணா பூமியில் இருந்து திருச்செந்தூர் பதியில் திருச்செந்தூர் திருப்பார் கடலிலிருந்து விஞ்சை பெற்று இறைவனாக ஆட்சி தந்த அந்த அன்புக்கொடி மக்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வண்ணம் இந்த மக்களுக்கெல்லாம் மாசி 20ஆம் நாள், அதாவது மார்ச் 3 அல்லது மார்ச் 4 இந்த தேதிகளில் தமிழகம் எங்கும் ஒரு பொது விடுமுறையாக அளிக்க வேண்டும் என்று இந்த அன்புக்குடி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு
நீர் மேலாண்மை துறையின் வளத்துறையின் சார்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 46 குளங்கள் மூலம் பாசன வசதி பெறும் சுமார் 3690 ஹெக்டேர் விவசாயங்கள் உள்ளன. இந்த குளங்களுக்கு பச்சையாறு நீர்த்தேக்கத்தின் மூலம் வரும் தண்ணீரை மேற்படி இணைப்பு கால்வாய் மூலம் நம்பியாறு, கருமேனியாறு, இந்த இணைப்பு கால்வாய் மூலம் விடுபட்ட குளங்கள் இந்த 46 குளங்கள். இந்த குளத்திற்கெல்லாம் வெள்ளம் வரும் பொழுது அருகாமையில் உள்ள குளங்களுக்கெல்லாம் பயன்பெறும் இருக்கின்றது. இந்த 46 குளங்கள் மக்கள், அங்கே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார்கள். அவருடைய விவசாயத்தினுடைய நலன் கருதி அந்த விவசாய மக்களுடைய மேலாண்மை, அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மக்களுக்கெல்லாம் புதிய வழித்தடம் நம்பியாறு, கருமேனியாறிலிருந்து ஒரு சப் துணை ஆறு அமைத்து டிபிஆர் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவு பெறும் நிலையில் தங்களுடைய திருக்கரங்களுக்கு வந்திருப்பதாக செய்தி அறிந்தேன். அந்த திட்டத்திற்கு எஸ்டிமேட் தயார் செய்து இந்த நிதியாண்டிலே அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு என்னுடைய கோரிக்கையை தங்கள் முன் வைக்கின்றேன். நிறைவேற்றி தருவீர்கள் என்று இந்த நிதியாண்டில் மாண்புமிகு முதலமைச்சரையும் அந்த துறையினுடைய அமைச்சர் ஆகிய பெருமகனார் அன்பண்ணன் மாண்புமிகு ஆனந்த் அவர்களையும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொதுப்பு அமைச்சர், நிதியமைச்சர் அவர்களையும் உளமாற வேண்டிக் கொள்கின்றேன். பாளையங்கோட்டை ஒன்றியம் கீழநத்தம் பகுதியில் கடுமையான குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறது. தாமிரபரணி ஆற்றில் சிவலப்பேரி ஆற்றில் இருந்துதான், அந்த ஆற்றின் படுகையில் இருந்தால் நீர் எடுக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. எங்கே எக்ஸ்டென்ஷன் குடியிருப்புகள் அதிகமாக உள்ளதால் மக்கள் குடிநீர் இன்றி தவிர்த்துவிடும் தள்ளாடும் நிலை உள்ளது. அந்த நிலைக்கு மாற்றாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் பெருமகனாரை கேட்டுக்கொள்கின்றேன். நாங்குநேரி பெரியகுளம் ஜீயர் ஊற்று மிகவும் சிதலடைந்து உள்ளதால் இதனையும் சீரமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மூளைக்கரப்பட்டி பேரூராட்சி வளர்ச்சி அடைந்து வரும் நகரமாக உள்ளது. மிகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புறவழிச்சாலை ஒன்றை அமைத்து தருவதற்கும் மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சர் பெருமகனாரை கேட்டுக்கொள்கின்றேன். களக்காடு கீழப்பத்தை அதிகபட்சமாக விவசாயிகள் வசிக்கின்ற பகுதி, மிக குறுகிய சாலை. இந்த சாலையில் போக்குவரத்து நிறைந்த பகுதியாக உள்ளதால் 2020 தொடங்கப்பட்ட ஒரு சாலை தொடங்கப்பட்டு அதற்கான வேலையிலும் நடந்த நிலையில் அந்த வேலை தடைபட்டு விட்டது. அதற்கான பணியை மீண்டும் தொடங்குவதற்கு தாங்கள் ஆணையிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு களக்காடு நகராட்சியில் ஒரு புதிய புறவழிச்சாலை அமைத்துக் கொடுப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாளையங்கோட்டை ஒன்றியம் சிவலப்பேரியார் அருப்புக்கோட்டை சாலை, சிவலப்பேரி தாமிரபரணி ஆற்றின் நடுவே மிகவும் பழுதடைந்த ஆற்றுப்பாலம் உள்ளது. இதில் போக்குவரத்து நெரிசல் பகுதியாக உள்ளதால் இப்பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டுகிறேன். இந்த பாலம் அமைத்தால் கிட்டத்தட்ட அது ஒரு ஈசிஆர் ரோட்டிற்கு செல்லும் நேரம் வெகு குறைவாக இருக்கும். ஆகையால் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்தர எங்கள் துறை சார்ந்த அமைச்சரை வேண்டிக் கொள்கின்றேன். பாளையங்கோட்டை குலவலிங்கபுரம் பாலம் 2012-13 ஆண்டுகளாக திட்ட வடிவில் உள்ளது. அது எந்த நிலையில் இன்று இருக்கிறது என்றால், ஒரு முக்கியமான பாலம் ரயில்வே பாலம். அந்த பாலம் 2008-09 பணிகள் தொடங்கப்பட்டு அதற்கான டிபிஆர் எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்யப்பட்டு இன்னும் அந்த பணிகள் தொடங்காமல் இழுத்தடிக்கப்படுகின்றது.
வரும் காலங்களில் மிகவும் போக்குவரத்து பாதிக்கப்பட திருவனந்தபுரம் டு திருநெல்வேலி இணைப்பு சாலை ஆகையால் போக்குவரத்தில் மிகவும் நெரிசலில் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். அந்த பாலத்தின் பணிகளை உடனடியாக தொடங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நாங்குநேரி ரயில்வே கேட் அருகே உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட வேண்டும். அதுவும் திசையன்விளை குலசேகரப்பட்டினம் இந்த ரோடுகள் செல்லும் பாதை ஈசிஆர் ரோட்டிற்கு செல்கின்ற பாதை அடிக்கடி முன்புள்ளது போல் இல்லை. ரயில்வே கேட் அடிக்கடி மூடுவதால் அங்கும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பயணிகள் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் வரை அவதிப்பட்டு வருகிறார்கள். ஆகவே அங்க 40 நிமிடம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அடியேன் 13 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சிட்டேன். தயவு செய்து என்னுடைய கோரிக்கைகளை படிப்பதற்காக வாய்ப்புகளை கொடுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபார் களக்காடு இந்து அறநிலையத்துறையின் சார்பாக களக்காடு பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் அருகில் சத்தியவாகீஸ்வரர் கோமதி அம்மை திருக்கோயில் சுமார் 900 முதல் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான களஞ்சியம் கல்வெட்டு மற்றும் நாயக்கர் கால சிற்பங்கள் ஆகியவை களக்காடு பெரிய கோயிலை தென் தமிழகத்தின் முக்கியமான வரலாற்று கலைக்கோயில் ஒன்றாக இருக்கின்றது. இக்கோவிலை ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அதுபோல் வனத்துறைக்கு என்னுடைய தாழ்மையான வனத்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றேன். களக்காடு தலையணை பகுதியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு எதுவான அடிப்படை வசதியும் இல்லை. ஆகையால் தலையணை பகுதியை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல் அகத்தியன் வாழ்ந்த பூமி அந்த பூமி பொதிகைமலை. அந்த பொதிகைமலை தான் நாங்குநேரி தொகுதிகளுக்கு மட்டுமல்ல தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இறை தந்த அருட்கொடை. நீரின்றி அமையாது உலகு யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று சொல்வது போல் நீரினை தந்து கொண்டிருக்கின்ற இந்த மலையடிவாரத்தில் அமைந்த திருக்கரங்குடி என்னும் விவசாய பெருமக்கள் திருக்குடிங்குடி களக்காடு மற்றும் மேலப்பத்தை கீழப்பத்தை சிங்கிகுளம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் பயன்பெறும் வண்ணம் களக்காடு பச்சையாறு தொகுதி பிரச்சனைகளை பற்றி விரிவாக நீங்க அவை குறிப்பில் வைத்துக் கொள்ள சொன்னால் அவைக்குள் ஏற்றி உங்களுக்கு ஒரு காப்பி கூட கொடுத்துடுறோம். அந்த நகல் உங்களுக்கு கொடுக்கப்படும். தொகுதி பிரச்சனையை பற்றி நீங்க நன்றி சொல்லி முடிக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்லுங்க. ஒரு 2 நிமிடம் மட்டும். விவசாயிகளை அடிக்கடி கிடாமான் மற்றும் காட்டுப்பன்றிகள் தொல்லைகளால் அதிகமாக அவதிப்பட்டு வருகிறார்கள். திருக்கரங்குடி நம்பி ஆண்டவருடைய கோயிலுக்கு செல்கின்ற தினந்தோறும் வழிபாடுகள் செய்கின்ற மக்களுக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த வாகனத்தில் பிரைவேட் வாகனத்தில் சென்று சாமி கும்பிடும் பழக்கம் இருந்தது. அதை வனத்துறை திடீரென்று தடை செய்துவிட்டு அந்த கோயில்களுக்கு மேலே நம்பியாண்டவரை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற முடியாமல் பக்த கோடிகள் திண்டாடி வருகின்றார்கள். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வனத்துறை ஒரு வரைமுறைப்படுத்தி வாகனங்களில் சென்று சாமி கும்பிடுவதற்கு ஐடென்டி கார்டு உறுப்பினர் அதாவது வாகன ஓட்டி அடையாள அட்டையுடன் அந்த தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாள்தோறும் இறைவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு வனத்துறையின் சார்பாக உதவிகள் செய்திட வேண்டும் என்று கேட்டு, அதுபோல் என் தொகுதியில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு கல்லூரி கட்டாயமாக இந்த நிதியாண்டிலே தொடங்கி நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து சாலை வசதிகளுக்கும் நீர்வளத்துறைக்கும் மற்றும் மருத்துவத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் அன்றென்றும் கோட்டையிலிருந்து என்றென்றும் காலை 9:30 மணியிலிருந்து மாலை வரை தொடர்ந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவன் எங்களுடைய தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லி, நான் கொடுக்கின்ற இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது,
அதை தங்களுடைய அவைக்குறிப்பில் ஏற்று இந்த ஆண்டில் முக்கியமாக செய்து தர வேண்டிய 2 திட்டம் 46 குளங்கள், அது ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரம், அதுபோல் ஏழை மக்களின் கனவு பள்ளி, அந்த கல்லூரி கனவையும் கட்டாயமாக தாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று மெத்த பணிவோடு அமைச்சர் பெருமக்களையும் என்னை இந்த இடத்தில் இருந்து 2வது முறையாக 16,800 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு ஏழை பனையேறி தொழிலாளியின் மகனை இந்த சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 2வது முறையாக நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு பணியாற்றிட வாய்ப்பு தந்த என் நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும், எனக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அத்துணை நண்பர்களுக்கும், என்னை 36 ஆண்டுகள் நெஞ்சிலே சுமந்து 58 வயது வரை என்னை ஆளாக்கி வளர்த்த என் அன்பு தாய் தந்தைக்கும் 95ஆம் ஆண்டு முதல் என்னை கரம்பிடித்து 36 ஆண்டுகள் என்னோடு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் இந்த துணை அந்த வாழ்க்கை துணைக்கும், என் அருமை சொந்தங்கள், என் அன்பு தம்பிமார்கள், எனக்காக உழைத்த ஊர் பொதுமக்களுக்கும், நற்செயல் செய்கின்ற சேவர்களுக்கும், என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் படையோடு பணபலத்தோடு வந்தவர்களுக்கெல்லாம் இதுதான் பதில் என்று உரைத்து விரட்டி அடித்து மீண்டும் என்னை இந்த சாட்சிக்குட்டையில் அமர வைத்த நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும், உற்றார் உறவினர்கள், இயக்கத்தின் தோழர்கள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் பேச ஆரம்பிக்கும் போது எதிரே இருந்து 8 முறை எழும்பி பேசும் வாய்ப்பை தந்த அத்தனை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எங்கள் பேரவைத் தலைவர் உங்களுக்கு தேனை தருகிறார், எங்களுக்கு பாலை தருகிறார். அதற்கு காரணம் என்றால் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரிருள் தூர்த்துவிடும், மறந்தும் பிறன்கேடு சூழ்க அறம் சூழும், சூழ்ந்தவன் கேடு எதை செய்தாலும் 3 மாதங்கள் 90 நாட்கள் தான் ஆகின்றது. 100 நாட்களை தான் கடந்திருக்கிறது இந்த ஆட்சி. என்ன குறை கண்டீர்கள், என்ன குற்றம் கண்டீர்கள்? இது அனைத்தையும் நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். நன்றி, வணக்கம். உறுப்பினர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் பேசுவதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னென்ன பணிகளை நம்முடைய பகுதியில் செய்யலாம், என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்றலாம் என்று உறுப்பினர்கள் எடுத்துச் சொன்னால் அதை உடனடியாக நிறைவேற்றுகிற ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வேறு பேசுவதை காட்டிலும் கருத்துக்களை உங்களுடைய தொகுதியின் சார்பாக எடுத்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.